சிஎம் விஜய் கோட்டையில் போடும் முதல் கையெழுத்து. எப்படி பார்த்தாலும் பெண்களுக்கு ஜாக்பாட். இனி விஜயை ஓரம் கட்டுவது சிரமம். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகம் ஒரு புதிய அத்தியாயத்தை எழுதியுள்ளது. கட்சி துவங்கப்பட்டு 2 வருடங்களே ஆன நிலையில் மிகப்பெரிய சக்தியாக உருவெடுத்து விஜய் முதலமைச்சராக பொறுப்பேற்கும் அளவிற்கு உயர்ந்துள்ளது. இப்பொழுது மக்களிடையே பெரும் எதிர்பார்ப்பு என்னவென்றால், விஜய் முதலமைச்சராக பதவியேற்றவுடன் தனது முதல் கையெழுத்தை எந்த திட்டத்திற்கு போடுவார் என்பதுதான். முதல் கையெழுத்து எதில்? விஜய் தேர்தல் பிரச்சாரத்தின் பொழுது அறிவித்த வாக்குறுதிகளில் மிகவும் கவனத்தை ஈர்த்தது இந்த சிலிண்டர் திட்டம்தான். இல்லத்தரசிகளுக்கும் குடும்ப செலவுகளை கட்டுப்படுத்தும் முக்கியமான இந்த திட்டம் எரிவாயு விலை உயர்வால் பெரும் சிரமத்தை எதிர்கொள்ளும் ஏழை மற்றும் நடுத்தர குடும்பங்களுக்கு பெரிய நிவாரணமாக இருக்கும். ஆண்டுக்கு 6 சிலிண்டர்கள் இலவசமாக வழங்கும் இந்த திட்டத்தில் தான் விஜய் தனது முதல் கையெழுத்தை இடுவார் எனவும் பலரும் எதிர்பார்க்கின்றனர். குறிப்பாக தற்பொழுது கேஸ் விலை 920 ரூபாய் வரையில் உயர்ந்துள்ள நிலையில் இத்திட்டத்தில் தான் முதல் அறிவிப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. தாவேகாவின் தேர்தல் அறிக்கையில் பெண்களுக்கான பல முக்கிய திட்டங்கள் இடம்பெற்றுள்ளன. ஏழை பெண்களின் திருமண உதவியாக 8 கிராம் தங்கம் மற்றும் பட்டு சேலை வழங்கப்படும். இந்த திட்டம் மிகவும் முக்கியமானதாக இருந்தாலும் இன்று ரீட்டைல் சந்தையில் 1 பவுன் தங்கம் 1,22,184 ரூபாயாக இருக்கும் வேளையில் எத்தனை பேருக்கு இத்திட்டத்தின் கீழ் பலனடைவார்கள் என்பதில் பெரும் கேள்வி உள்ளது. இதைவிட முக்கியமாக இதற்கான நிதி ஆதாரம் எப்படி உருவாக்கப்படுகிறது என்பதுதான். தற்பொழுது மகளிருக்கு மாதந்தோறும் வழங்கும் 1000 ரூபாய் தொகை 2500 ரூபாயாக உயர்த்தி வழங்கும் திட்டமும் விஜயின் முதல் முடிவுகளில் ஒன்றாக இருக்கும் என்று கூறப்படுகிறது. மகளிர் உரிமை தொகை வர்த்தக சந்தைக்கும் பொருளாதாரத்திற்கும் பெரிய லாபத்தை கொடுக்கும் விஷயமாக இருந்தாலும் 1000 ரூபாயிலிருந்து 2500 ரூபாயாக உயர்த்துவது மூலம் நிதி நெருக்கடி உருவாகும். இந்த 3 திட்டங்களில் எது அறிவிக்கப்பட்டாலும் பெண்களுக்கு ஜாக்பாட் தான். இதே வேளையில் இத்திட்டத்திற்கான நிதியை உருவாக்க தேவையான வருவாய் ஈட்டும் வழிகளையும் பொருளாதார வளர்ச்சியை உருவாக்க வேண்டியது கட்டாயம். இதை சிஎம் விஜய் எப்படி செய்ய போகிறார் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். இதே போல இத்திட்டங்களை உடனடியாக விஜய் செயல்படுத்த முடியுமா அல்லது காத்திருந்து நிதிநிலை மேம்பட்டவுடன் அறிவிக்கப்படுமா என்பது அடுத்த முக்கியமான கேள்வி. மேலும் இது போன்ற முக்கிய செய்திகள் உடனுக்குடன் நீங்க தெரிஞ்சுக்கணும் நியூஸ் சம்மர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனுக்குடன் அப்டேட்ஸ்க்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க.